பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஹேஷ்டேக் பரப்பப்பட்டு வருகிறது. சென்னை அசோக் நகரில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சிகரத்தை தொடு என்ற பெயரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு என்பவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவர் பேசுகையில், இந்தியாவில் 3 லட்சம் குருகுலங்களுக்கு மேல் இருந்தது. ஆனால் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களால் அது திட்டமிட்டு அழிக்கப்பட்டது. ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை வரும், ஆகாயத்தில் பறக்கலாம் போன்ற வித்தைகளை நமது முன்னோர்கள் பனை ஓலைகளில் எழுதி வைத்திருந்தனர். முந்தைய கால பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே இந்த ஜென்மம் கடவுளால் படைக்கப்பட்டு இருக்கிறது போன்ற கருத்துக்களை பேசியிருக்கிறார். இதற்கு அங்கிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர், அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு எப்படி நடத்தலாம் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் ஆசிரியருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வீடியோ வெளியான நிலையில் யாருடைய அனுமதியில் இது போன்ற சொற்பொழிவாளரை அரசு பள்ளிகளுக்குள் அனுமதித்தார்கள் என்று இணையத்தில் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் காரணம் என்றும் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் இணையத்தில் ஹேஷ்டேக் பரப்பப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விளக்கம் அளிக்க அப்பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்ட நிலையில் மாணவிகளுக்கு ஊக்கமளிக்க மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி விளக்கம் அளித்துள்ளார். தமிழக அரசு பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளே நடத்தப்படும் நிலையில் இந்திய கலாச்சார பண்பாடு பற்றிய ஒரு சொற்பொழிவுக்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.